ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷானா டேஸ்டி கிச்சனை பார்க்குற எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி வந்து ஒரு பைனாப்பிள் கேக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பண்ணுறது, ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் போட்டு நான் செஞ்ச ஒரு கேக் தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பண்ணுறது, அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சாஃப்டான பைனாப்பிள் ஸ்பாஞ்ச் கேக்கு தான். தேவையான பொருட்கள், நான் வந்து 25 கிராம் பட்டர் எடுத்து வச்சுக்கிறேன். இனி நான் வந்து எங்கள் வீட்டில் பட்டர் பேப்பர் எதுவுமே இல்லை. நான் அதனால் இந்த பட்டரில் இருந்த இந்த பேப்பரை தான் நான் வந்து இன்றைக்கி வச்சுக்க போகிறேன். கேக் டின்னில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இதை உரமாக வச்சுக்கோங்க. இனி நான் வந்து கரெக்டாக அரை கப் பாலில், ஒரு சூடு பாலில் நான் வந்து கொஞ்சம் லெமன் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஒரு டீஸ்பூன் லெமன் சேர்த்துட்டா நம்மளுடைய பட்டர் மில்க்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, நம்மளுடைய பட்டர் மில்க் இதுதான். இதை வந்து உரமாக வச்சுக்கோங்க. இனி நான் வந்து பட்டர் வந்து நான் வந்து விஸ்கால தான் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து 3/4 கப் வந்து பொடிச்ச சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா திக்காக இருக்கிறனால, நம்மளுக்கு கொஞ்சம் பட்டர் இருக்கிறனால நான் இனி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பால் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம இந்த பொடிச்சு வச்சுக்கிற சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்மளுடைய க்ரீமி பதத்துக்கு வந்ததும் நம்ம அதை ஸ்டாப் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து அடிச்சுக்கணும். நமக்கு பீட்டர் இருந்துச்சு அப்படின்னா பீட்டரே போதும். நான் வந்து பீட்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கல, விஸ்க் வச்சு தான் பண்ணிக்கிறேன். நம்முடைய பட்டரும் நம்முடைய சுகரும் ரெடி ஆகிடுச்சு. இனி நான் வந்து ஒரு எக்கு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மெதுவாக ஃபோல்டு பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி நான் ½ டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்க போகிறேன். ½ டீஸ்பூன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நான் 1/4 கப் ஆயில் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டர் மில்க் வந்து சேர்த்துக்க போகிறோம். இனி நான் வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 1/2 கப் கரெக்டாக மைதா வந்து அரிச்சு எடுத்துக்க போகிறோம். அது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நம்ம நல்லா அரிச்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம அரிச்சாச்சு. நான் வந்து என்னோடய பவுல் வந்து சின்னதாக இருக்கிறனால நான் வந்து பிளாஸ்டிக் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். நம்முடைய கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு.
ஒரே ஃபோல்டு பண்ணுறது ஒரே இதாக இருக்கணும். ஒன்று ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைடு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய கேக் மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறனால நம்ம இனி கொஞ்சம் கூட நம்முடைய பால் வந்து சேர்த்துக்க போகிறோம். மெதுவாக தான் இப்படி பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணுறது எப்போவுமே மெதுவாக தான். நான் இனி 2 டேபிள் ஸ்பூன் மில்க் எடுத்துக்கிறேன். இனி நம்மளுடைய நான் 1/4 கப் வந்து டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் ஃப்ளோர் எடுத்து எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோப்போம். மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம வந்து ஃப்ளோர் போடாமல் இருந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய டூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே கீழே தாந்துடும். அதுக்காக தான் இது வந்து எல்லா இடமும் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ளோர் வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்மளுடைய கேக் வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. என்னுடைய கேக் டின்னில் நம்ம வந்து மாவு வந்து சேர்த்துக்க போகிறோம். இதே மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய கேக் வந்து எல்லா இடமும் பொங்கி வந்துடும். நடுவில் மட்டும் பொங்காமல் வந்துடும். அதுக்காக தான் இனி டூட்டி ஃப்ரூட்டி டெக்கரேட்டுக்காக மேலே கொஞ்சம் தூவிக்கோங்க. இனி நான் வந்து கடாயில் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு 10 மினிட்ஸ் ஆன அப்புறம் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 55 மினிட்ஸ் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். என்னோடய மூடி வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால மேலே வந்து நான் வந்து கொஞ்சம் கனமான பாத்திரம் வச்சு தண்ணி வச்சுருக்கிறேன். நம்முடைய கேக் வந்து கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக 55 மினிட்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு, வெந்தாச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஃப்ளேவர் வந்து வெனிலா எசன்ஸ் நம்ம ஆட் பண்ணுறதோடைக்கும் பைனாப்பிள் எசன்ஸு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து பைனாப்பிள் எசன்ஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து வெனிலா எசன்ஸ் போட்டு இதே மாதிரி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வரும். ஒரு சாஃப்டான பைனாப்பிள் ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, எல்லா இடமும் நல்லா ஸ்மூத்தியாக வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய், டேக் கேர்.